வணக்கம். இன்றைய தினம் கவிராஜ காலமேகத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அகல, நீளம், உயரம், ஆழம் முதலான எதுவும் அறிய முடியாத மொழி தமிழாகும். அதற்காக அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? தமிழின் அனைத்து தன்மைகளும் அறிய வேண்டும் என முயற்சி செய்தவர்கள் பலர். சிலர் மட்டும் ஏதோ ஒரு துறையில் தீவிரமாக முயன்று பல விதங்களிலும் தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தி தங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிலரில் முக்கியமானவர் கவிராஜ காலமேகம். இவருடைய வாழ்க்கை அதிசயங்கள் நிறைந்தது. தெய்வ ஆற்றலும் அந்த தெய்வ ஆற்றலை முறைப்படி செயல்படுத்தும் மனோதிடமும் அஞ்சாமை என்ற சொல்லுக்கு இருப்பிடமாக திகழ்ந்தவர் காலமேகம். காலமேகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். கல்யாண வீடுகளில் தம்பதிகளை வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ் வாழ்க என வாழ்த்துவார்கள். அதே வார்த்தைகளை இப்போது சொன்னால் 16 பெற்றா எவன் சோறு போடுறது, எங்களுக்கு ஒன்றே ஒன்று போதும் என்ற பளிச்சென்று பதில் வரும். முன்னோர்கள் வாழ்த்தி அந்த 16 என்ன என்பதை ஒரு பழம்பாடல் சொல்கிறது. துதி, வாணி, வீரம், விஷயம், சந்தானம், துணிவு, தனம், அதிதானியம், சௌபாகியம், போகம், அறிவு, அழகு, புதிதாம் பெருமை, அறம், குளம், நோயின்மை, பூவயது 16 பேரும் தருவாய் மதுரை பராபரனே. முன்னோர்கள் வாழ்த்தி அந்த 16 விதமான பேர்கள் என்பதை மிக எளிமையாக தெளிவாக சொல்கிறது இந்த பாடல். அற்புதமான இந்த பாடல் எழுதியவர் 15ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த காலமேக புலவர் கவிராஜ காலமேகம் என புகழப்பட்ட இவர் பாடல்கள் மிகவும் பொருள் பொதிந்தவை. தெய்வ பக்தியும் அதன் விளைவாக உண்டான அருந்தமிழ் புலமையும் நிறைந்த வாழ்க்கை பல்வேறு திருப்பங்களை கொண்டது. திருவரங்கம் கோயில் மடப்பள்ளியில் பணிபுரிந்து வந்த வரதன் என்பவர் திருவானைக்கோயில் ஜம்புகேஸ்வர ஆலயத்தில் நடனம் தொண்டு செய்து வந்த மோகனாங்கி என்ற பெண்ணின் விருப்பத்துக்காக சிவதீட்சை பெற்று திருவானைக்காக்கோயில் மடப்பள்ளியில் பணிபுரிய தொடங்கினார். வரதனுக்கு தெரிந்ததெல்லாம் தூய்மையான அன்பு மட்டுமே. ஒரு நாள் கோயில் பணி முடிந்ததும், மோகனா, அர்த்தஜாம பூஜையின் போது உன் தொண்டு முடிந்ததும் ஒரு குரல் கொடு, நானும் வருகிறேன் என்று மோகனாங்கியிடம் சொல்லிவிட்டு ஒரு பக்கமாக மண்டபத்தில் உறங்கினார். அன்று என்னவோ மோகனாங்கியின் நடனம் முடிய நேரமாகிவிட்டது. நடனம் முடிந்ததும் அவளும் சற்று நேரம் தேடி பார்த்துவிட்டு வரதனை காணாமல் திரும்பி சென்று விட்டால். சற்று நேரத்தில் அர்ச்சகரும் கோயில் முக்கியஸ்தரும் கோயிலை திருக்காப்பிட்டு சென்றார்கள். நள்ளிரவு கடந்து நீண்ட நேரமாகிவிட்டது. அன்னை அகிலாண்டேஸ்வரி கருவறையிலிருந்து வெளிப்பட்டு மெல்ல வலம் வர தொடங்கினார். கோயிலின் ஒரு பக்கமாக இருந்த அம்பிகையின் அருள் வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார் ஒரு முனிவர். அவர் எதிரில் போய் நின்றார். அம்பிகை, பக்தா, வாயை திற என்றார். கண்களை திறந்து பார்த்த முனிவரோ அம்பிகையை நேருக்கு நேராக தரிசித்து அம்பிகை உணர்வில்லை. ஏய், யார் நீ? பெண்ணாகி வந்தவன் மாய பிசாசு, என்னை மயக்க வந்தாயா? போய்விடு என்றார். என்ன செய்ய? தவம் செய்த அந்த முனிவர் அம்பிகை நேருக்கு நேராக தரிசித்தும் புண்ணியம் கிடைக்கவில்லை. ஆனால் அம்பிகை அந்த புண்ணியத்தை வரதனுக்கு தந்தார். வரதா, வாயை திற என்றால் அம்பிகை. தூக்கு காலத்தில் இருந்த வரதன் வாயை திறந்தார். அவ்வளவுதான். அம்பிகை தன் வாயில் இருந்த தாம்பூலத்தை வரதன் வாயில் விழுந்துவிட்டு, இன்று முதல் உனக்கு காலமேகம் என்ற பெயர் உண்டாகட்டும் என்று அருள் புரிந்து மறைந்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டோம்.